நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேக்ஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி? ஆமாங்க, இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் மேலே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து எக்ஸம்ப்டடான ஒரு விஷயம். இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸம்ப்டட் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஒரு 3 டாப்பிக்லாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல் ரீசன், இல்லை எக்கனாமிக்கல் ரீசன், இல்லை பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கான்ஸ்டியூஷனல் ரீசன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட்டுக்கு தனி பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி பவர் இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனி பவர் இருக்குது. அதுதான் வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் டிசிஷன் எடுக்கப்பட்டால் அது யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் மட்டும் டிசிஷன் எடுக்கப்பட்டால் அது ஸ்டேட் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 கவர்மெண்ட்டுமே, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எந்த லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். அதாவது என்ட்ரி 46 படி எல்லா ஸ்டேட்டுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் மேலே இன்கம் டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ண முடியும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இம்போஸ் பண்ண முடியாது. எதனால் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்மை வந்து நம்ம ஸ்டேட் யூனியன் லிஸ்ட்டில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லேண்ட் இருக்கும். ஒவ்வொரு டைப் ஆஃப் லேண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான க்ராப்ஸ் வளரும். ஒவ்வொரு மாதிரியான க்ராப்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான இன்கம் வரும். அண்டு இரிகேஷன் அண்ட் ரெயின்ஃபால் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ரெயின்ஃபால் ரேட் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸை வந்து யூனியன் லிஸ்ட்டில் வைக்காமல் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. பட் என்ன தான் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து டேக்ஸை இம்போஸ் பண்ணுறதுக்கு பவர் இருந்தாலும் சில ஸ்டேட்ஸ்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் மேலே டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறது கிடையாது. அது எதனால் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அதாவது இந்தியாவில் மோஸ்ட்டாக ஃபார்மர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஃபார்மர்ஸோடைய ஓட்டிங் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க. அண்டு எக்கனாமிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்றது வந்து அன்சர்டைனாக இருக்கும், இல்லை லோ இன்கம்மாக இருக்கும். டியூ டு ரெயின்ஃபாலால், இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸால், இல்லை க்ராப் டிசீஸால் இன்கம் ரேட் வந்து குறையும், இல்லை வந்து அன்சர்டனிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் மேலே எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் 80% ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து லெஸ் தென் 2 acres 1 acres ஆஃப் லேண்டு தான் ஓன் பண்ணுறாங்க. அவங்களுடைய லேண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்கமில் வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணால் அது இன்னும் அவங்களுக்கு வந்து பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இன்கம் டேக்ஸில் இருந்து கால்குலேட் பண்ணுறதில்ல.